ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குணா. நல்லா இருக்கீங்களா? மாடி தோட்டத்தில் நல்ல விளைச்சல் கிடைக்கிறதுல மிக முக்கியமான காரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியான க்ரோ மீடியம், சரியான க்ரோ பேக்ஸ். எந்த வகையான செடிகளுக்கு எந்த வகையான சைஸில் நீங்கள் க்ரோ பேக்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. மூலிகை செடிகளாக இருக்குதுன்றப்போ நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று பேக்கே ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரே ஒரு செடி வைக்கிறீங்கன்னா அது போதும். நல்லா தழைச்சி விரிஞ்சு வளர்கிற செடிகளாக இருந்ததுன்னா நீங்கள் பேக்கோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது நல்லது. செடிகள் விளைஞ்சு முடித்ததுக்கப்புறம் வேரை பிடுங்கி பார்க்குறப்ப அந்த வேர் எவ்வளோ தூரம் போயிருக்குங்கிறது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பேக்கை சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நாங்கள் யூஸ்வலாக 18x18 தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் 2 செடிகள் தரமாக வளரும். ஒரு செடி வச்சிங்கன்னா நல்ல விளைச்சலை கொடுக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் பேக்கோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணி விளைச்சலை அதிகமாக்கணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக நாங்கள் பேரல் வாங்கியிருக்கிறோம். யூஸ்வலாக இது நம்ம வீட்டில் தண்ணி சேமித்து வைக்கிறதுக்காக இருக்கும். அது மாதிரி கடைகளில் போனீங்கன்னா இந்த பேரல்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதில் எக்ஸாக்டாக ஹாஃபாக பேரலில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி போகுங்க. அதோடு நீங்கள் கட்டர் வச்சோ இல்லை பிளேடு வச்சோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களே கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு கீழே தேவையான ஹோல்ஸை நீங்கள் வாட்டர் ட்ரெயின் ஆகிறதுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பேரலில் நம்ம பெரிய செடிகளோ இல்லை கொடிகளோ நிறைய வேர் பிடிக்கிற செடிகளோ வளர்க்குறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நாங்கள் பேரல் வாங்கிட்டோம், அதை சரியாக கட் பண்ணிட்டோம். பேரல் இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்ததாக அந்த பேரலில் ஹோல்ஸும் போட்டாச்சு. கீழ்ப்பகுதியிலையும் 2 இல்லைனா 3 ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ரொம்ப தண்ணி மழை காலத்தில் தேங்குறப்போ வேர் அழுகல் நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வாட்டர் ட்ரெயின் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பேரல் அரேஞ்ச்மெண்ட்டையும் கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா செடிகள் நல்லா தழைச்சி வர்றதுக்கு நிறைய வெயிலை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி பேரல் வாங்குறப்போ கெமிக்கல்ஸ் பேரல்ஸ் கிடைக்கும், இல்லை சில நேரத்தில் ஆயில் பேரல்ஸ் கிடைக்கும். அது வாங்கி நல்ல ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. அடுத்தது அந்த பேரல் நல்ல சாலிடான ஸ்டாண்டில் நாங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டோம். அதுக்கு ஹோல்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்ல காஞ்ச இலை சருகுகளில் நம்ம கீழே பரப்பிடுவோம். இது காரணம் என்ன அப்படின்னா, அந்த இலை சருகுகள் ஒரு தெர்மோஸ்டாட் மாதிரி யூஸ் ஆகி அந்த இடத்துல ரொம்ப ஹீட் ஜென்ரேஷன் அவாய்ட் பண்ணும். அதுக்கு மேலே ஒரு 3 to 4 inches நீங்கள் கோகோ பீட்டை ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இதுவும் ஒரு தெர்மோஸ்டாட் மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு தரையோட ஹீட்டு டைரெக்டாக பிளான்ட்டுக்கோ அதோட வேருக்கோ போய் அந்த வேரை தாக்காமல் பாதுகாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3/4 பங்களுக்கு மண்ணை நிரப்பிக்கிறோம். யூஸ்வலாக நீங்கள் எடுக்கிற மண் கலவையை எடுத்துக்கலாம். அந்த மண் கலவையில் நீங்கள் விதைக்கிறதையும் இல்லை நீங்கள் நாற்று நடுறதையும் செஞ்சுட்டு தக்க பராமரிப்பை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு 15 டேஸ்க்கு ஒருக்கா இல்லை 20 டேஸ்க்கு ஒருக்கா தேவையான சத்துக்களை கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத விளைச்சலை இந்த தடவை பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததா? உங்கள் வீட்லேயும் பெரிய செடிகள் வைக்கிறதுக்கு இல்லை மரங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இல்லை கொடி வெரைட்டி ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பேரல்ஸை வாங்கி அதை 2ஆக கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். 2 பகுதியுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இன்னும் சிறப்பான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். Until then, it is bye from Guna and Joe from Guna Joe CREATZ. Thank you friends.